வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. மென்ஸு ஷர்ட் பேண்ட்டு, பாய்ஸு ஷர்ட்டு ட்ரௌசர் அண்ட் உமன்ஸ் ப்ளவுஸ் சுடிதார் கோர்ஸ், நான் பிளீட்டடு லாங் ஃப்ராக் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் 100 ரூபா தான். டெய்லரிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு மென்ஸ் பேண்ட்டில் எப்படி இந்த இடுப்பு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பேண்ட்டோட இடுப்பு சைஸ் பார்த்தோம்னா ஆப்பில் 17.75 இருக்குது. அப்போ 17.75 ப்ளஸ் 17.75 டோட்டல் ஃபுல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 35 இருக்குது இந்த இடுப்பு பேண்ட்டு. இப்போ நம்ம இதை 37 மாற்றணும், அதிகப்படுத்தணும். ஸோ 1.5 இன்ச்சு குறையுது. அப்போனா நம்ம ஒரு சைட்லையும் 3/4 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு 37 கிடைக்கும். அப்படின்னா இப்போ 17.75 வர்றது நம்மளுக்கு ஆப்பில் 18 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ 18 + 18 37 நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒரு சைட்லையும் 3/4 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இது நான் எப்படி பண்ணுறது அப்படி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சீம் அலவன்ஸ் விட்டுருக்காங்க. இது ரெடிமேடு பேண்ட்டோ இல்லை தச்ச பேண்ட்டான்னு தெரியல. பட் இது மாதிரி சீம் அலவன்ஸ் இருந்தால் தான் நம்ம பிரித்து லூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இங்கே தான் நம்ம இந்த இதை பிரிச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். டோட்டலாக நம்மளுக்கு 1.5 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிரிப்புன்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் சென்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரித்து விட்டுக்கலாம். இது மாதிரி சீமர் இருந்தாக்கா ஈஸியாக இருக்கும். சீமரை வச்சு நூலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். கொஞ்சம் பிரித்து விட்டு நான் இப்போ விரலை வச்சு கொஞ்சம் இழுத்து பிரிச்சுக்கிறேன். பட்டு இதை நீங்கள் தைக்கிறீங்க ஒரு பிகினர்ஸ்னால் கொஞ்சம் பொறுமையாகவே நீடில் வச்சே பிரிங்க. துணி எதுவும் கிழிஞ்சு டேமேஜ் ஆகிடக்கூடாது. இதை நல்லா கொஞ்சம் தொடுத்துக்கு இந்த லூப் வரைக்கும் பிரித்து விட்டுக்கிறேன் இந்த சைடில். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு புரியும். அதே மாதிரி இந்த சைட்லையும் இந்த பெல்ட்டு லைனிங்கை பிரித்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் இவ்வளோ விட்டுருக்காங்க. இப்போது தையல் பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைட்லையும் இப்போ அங்கே இதெல்லாம் மடக்கி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பிரித்து விட்டணும். இது நம்ம இது மாதிரி பிரித்து விட்டுருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை பிரிக்கணும். பேண்ட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுல இந்த பிரிக்கிற வேலை தான் ரொம்ப முக்கியமான வேலையை. துணி கிழிஞ்சிடக்கூடாது, அவரை வேஸ்ட்டாக போயிடும் காஸ்ட்லி பேண்ட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா தையல் ரொம்ப பதிஞ்சு போயிருக்கு. ரெண்டாவது இது தச்சவங்க ரொம்ப குட்டி குட்டி தையலாக போட்டுருக்காங்க. அதனால் பிரிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் இது எப்படி பிரிக்கணும்னா கொஞ்சம் பிரிச்சுட்டு இப்போ 2 பக்கம் முடியும் சுரண்டி நூலை இழுத்து கட் பண்ணுறேன். ஓகே, ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே தனியாக பிரிச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் அதிகமான சீம் அலவன்ஸ் இல்லையா, கச்சா, இதையும் மடித்து அடிச்சிருக்காங்க. இப்போ இதையும் நம்ம பிரித்து விட்டால் தான் லூஸ் எடுக்கிறதுக்கு தேவையான துணி கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு மடிப்பு மடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த சைட்லேயும் அடிச்சிருக்காங்க, இந்த சைட்லேயும் அடிச்சிருக்காங்க பாருங்கள், மடித்து அடித்து வச்சுருக்காங்க. இதையும் பிரித்து விடணும் நம்ம. இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ஃபுல்லாகவே பிரிச்சுட்டேன் பாருங்க. ஓகேயா, பிரிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி மறு சைடில் எங்கேயும் பிரிக்கணும்.
ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து பிரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரிச்சுட்டோம். சரிங்களா? இப்போ வந்து இதை கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறேன், நான் ஒரு அயனிங் போட்டுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுனால. பாருங்கள், இதுதான் இன்சைடு இப்போ. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இங்கே கொஞ்சம் ஓப்பனாக இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் இதை ஃபினிஷ் பண்ணணும். ஓகேயா? இப்போ அதை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இதை தையலை வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். பழைய பொசிஷனுக்கே தைக்கிறேன். பாருங்கள், இது வந்து நம்ம வந்து இங்கே இப்போ வந்து ஓப்பன் ஆனது பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைட்லையும் மறு சைட்லையும் இப்போ இது ஓப்பனாக இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். என்னோட கடை பார்த்தீங்கன்னா சென்னை மாங்காடு கோயில் இருக்கு இல்லைங்க, அந்த ஊர் தான் நான். உங்களுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது ஆல்டேஷன் வந்து லூஸ் பண்ணணும், டைட் பண்ணணும், ஒயரம் பேண்ட் ஆல்டேஷன் எதனா பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி காண்டாக்ட் பண்ணாத மாதிரி இருந்தாக்கா என்னோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வரலாம். சரிங்களா? இந்த ஆல்டேஷன் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் நான் கொடுக்கணும். உடனே வந்து பண்ண முடியாது. நான் ஆர்டர் ஒரு கடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து இப்போ இதுதான் வந்து பழைய பாருங்கள், பழைய தையல். அதே மாதிரி இதுலேயும் இந்த பழைய தையல் தெரியுது பாருங்கள். இப்போ இதிலிருந்து நம்ம வந்து 3/4 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து வேண்டிய அளவு கிடைக்கும். 3/4 இன்ச்சு அப்படின்றப்போ நான் வந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஒன் சைடு பண்ணால் போதும். மறு சைடில் வந்து நம்ம வந்து மறுபடியும் தைக்கிற பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை உள்டாவில் திருப்பிக்கிறேன். அப்படி உள் பக்கமாக திருப்பிக்கிட்டேன். மார்க் பண்ணது இங்கே இருக்குது. இப்போது இந்த சைடு தையலை கரெக்டாக வச்சுக்கிட்டு பெல்ட்டு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம்னாக்கா அடியில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே அளவுக்கு இங்கேயும் மார்க் பண்ணணும். நம்ம வந்து இப்போ அதுக்கு நேராக பாருங்கள், அதே அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக பெல்ட்டை வச்சுக்கிட்டு அப்படியே தையல் போட வேண்டியது தான், ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பெல்ட்டு கீழே தையல் போட்டுக்கும் போகலாம். இப்போ நம்ம வந்து 3/4 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் பழைய தையல்ல இருந்து. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 38 வந்துடும். இங்கே வந்து அப்படியே மார்க் போட்டு அப்படியே தையல் போட வேண்டியது. இப்படி தைச்சிட்டு போயிட்டு பழைய தையலில் போய் மீட் பண்ணி முடிக்கணும். ஓகேயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணி தையல் போட்டிருக்கிறோம். பழைய தையல் வந்து இங்கே இருக்குது. இதுதான் பழைய தையல். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இங்கே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கலையா, அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். அது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கீழே இருந்தே ஒரு தையல் போட்டுக்கும் போயிடலாம். நம்ம இங்கேருந்தே மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கும் போயிடலாம். இது வந்து தெரியல, நான் மார்க் போட்டு தரேன், காட்டுறேன். இதை பாருங்கள், நான் இந்த மார்க் போட்டிருக்கேன்ல, அதில் தான் தையல் போடணும். ஏன்னா தெரியலைங்கிறனால நான் அதை மார்க் போட்டிருக்கிறேன், டீஸ் மார்க்கில். பெல்ட்டை நேராக தையல் போட்டுக்கும் போயிட்டு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட்டும் ஃபினிஷ் ஆச்சு. காட்டுறேன் பாருங்கள். ஓகேயா? நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம், சேஃப்டி தையல் ஒன்று. மறுபடியும் 3 தையல் போட்டாக்கா லைஃப் லாங் வந்து கிளியாது. பட் தையல் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு போகணும், ரொம்ப சின்னதாக வச்சு போடக்கூடாது. ஏன்னா திருப்பி ஏதாவது பிரிக்கணும், டைட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய தையல் வச்சு போகிறது பெஸ்ட்டு, மீடியமாக. அதாவது ஒரு இன்ச்சுக்கு 10 குத்து வர மாதிரி. அவ்வளோதான். சென்டர் பேக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்படி இருக்குது. இன்சைடில் எப்படி இருக்குது, பேக் சைடில் ஃபினிஷிங் ஆல்மோஸ்ட் லுக் வந்துருச்சு நல்லாவே. இது வந்து ரொம்ப நீட்னஸான ஒரு மெத்தடுங்க. இப்போ வந்து இப்படி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதாக பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சென்டரை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். நல்லா கீறி விட்டுட்டு இந்த திக்னஸ் எல்லாம் இது மாதிரி நல்லா கீறி விடணும். ஓகேயா? இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மடங்கி இருக்குது இல்லையா, இதை வந்து கொஞ்சம் இப்படி மடித்து தையல் போடணும், இல்லைன்னா வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும். இதையும் மடிக்கணும். இது பாருங்கள், இதை வந்து
அப்படி மடித்து அப்படி வச்சிட்டோம்னாக்கா வெளியில் நீட்டாது. இதுக்கெல்லாம் டேக்கா போட தேவையில்லை. பாருங்கள், இது மாதிரி இது பண்ணிக்கணும். இப்போது அவ்வளோதான், ஃபினிஷ் ஆச்சு ஆல்மோஸ்ட்டு. இதை அப்படியே பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னாக்கா இப்படி வெளி பக்கம் திருப்புறேன் பாருங்கள். நம்ம இப்போ எவ்வளோதுக்கு பிரித்து விட்ருக்கோம், இங்கே வரைக்கும் பிரித்து விட்ருக்கோம், இது வரைக்குமே பிரிச்சுட்டோம். அப்போ இங்கேருந்தே தையல் போட்டுட்டு வரணும். அதில் எப்படி போட்டிருக்குது அதே மாதிரி பெல்ட் மேலே ஏற்றாமல் லேசாக ஒரு டேக்கா போட்டுக்கிட்டு இங்கே இதனால அப்படி பிளாட் பண்ணிக்கணும். பிளாட் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். பாருங்க, இப்போ இது வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். முன்னாடி தையல் வந்து இங்கே இருக்குது, அதை தெரியும். இந்த பாருங்க, லேசாக மடிப்பு தெரியுது பாருங்க. இதுவும் இதுவும் தான் பழையது. இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணது 1.5 இன்ச்சு தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்னஸ் ஃபினிஷிங். இது இன்சைடு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்னஸ் ஃபினிஷிங். இங்கே வந்து திக்னஸ்லாம் இருக்காது. இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணணும் எதாவது அப்படின்னாக்கா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாங்காட்டில் கொஞ்சம் போரூர் பூந்தமல்லி பக்கத்தில் தான் வச்சுருக்கிறேன். குமணஞ்சாலிலேருந்து மாங்காடு கோயிலுக்கு போகிற வழியில் சிடிஆர் ரோடு நம்ம கடை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து டீட்டெயில் வந்து சொல்கிறேன். இது மாதிரி வந்து வீடியோக்கள் வந்து இன்னும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்லாம் கேளுங்க பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோ பார்க்கறனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு.